திருப்பணிகள் தொடங்கப்பட்டு சில காரணங்களால் பணியினுடைய வேகம் தடைபட்டிருப்பதை தொடர்ந்து முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அமைச்சர் என்ற வகையிலே இன்றைக்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த பணிகளுடைய முன்னேற்றத்தை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியில சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையால் முழுவதுமாக கல்வியாளத்தில் இந்த பணி நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில உபயதாரர் பணிகளில் சற்று சுணக்கம் ஏற்பட்டதால் பணியினுடைய விரைவு தடைபட்டிருக்கின்றது. அதையெல்லாம் போக்கி தேவைப்படுகின்ற நிதியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய உத்தரவினை பெற்று உடனடியாக அந்த நிதிக்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு வெகு விரைவில் பணி தொடங்கப்பட்டு பணியை 2-3ஆக பிரித்துக் கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கை நடத்திட வேண்டும் என்று நம்முடைய மாநில உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதோடு இணைந்து இந்த ஆய்விலே என்னுடைய துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்குரிய ஸ்ரீதர் அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார். அவரும் தேவையான நிதியை திருக்கோயிலில் இருக்கின்ற நிதி போதவில்லை என்றால் திருக்கோயிலில் இந்து சமய அறத்துடைய பொதுநல நிதியிலிருந்து இந்த திருப்பணிக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து பணியை விரைவுபடுத்த கேட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்கள் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்குரிய அன்புமணி அவர்களும் இந்த பணிகளை விரைவுபடுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கை நடத்துவோம் என்ற உறுதியோடு பயணிக்கின்றோம். நிச்சயம் நடைபெறும். தொடர்கேள்வியில் கோவில்பட்டியிலே ஒரு தேர்வு நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. காலதாமதமாக சென்றால் அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படும் என்பதால் அங்கே வந்து கொண்டுகள் விரிவாக பதில் சொல்லலாம்.